உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ரதியையும் மன்மதனையும் சிவசதியின் திருமணத்திற்கு பிரம்மர் ஏன் அழைக்கலைங்கிறத மன்மதன் ரதிக்கிட்ட சொல்கிறாரு. திருமணம் முடிஞ்ச கையோட கையிலை வந்த சிவசதியின் மேலே நாம தான் மலர்கணையை வீசணுமா. அப்படி வீசி சிவனுக்கும் சதிக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும். அதனால தான் பிரம்மர் இப்போது உடனே நம்ம 2 பேரையும் கைலை வர சொல்லியிருக்காரு. வா போகலாம் ரதின்னு சொல்லி 2 பேரும் கைலை போகிறாங்க. அப்படி கைலையில் புதுசாக கல்யாணம் பண்ண 2 பேரும் அதாங்க சிவனும் சதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவன் சதிக்கிட்ட கேட்குறாரு, நீ மாட மாளிகையில் வாழ்ந்தவ, உனக்கு இந்த கைலையெல்லாம் செட் ஆகுதான்னு கேட்க அதுக்கு சதியும், நான் உங்கள் காலடியில் இருந்தாலே போதும் பிரபுவேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே காமதேவனும் ரதியும் சேர்ந்து சிவசதியின் மேலே மலர்கணையை வீசுகிறாங்க. அப்படி மலர்கணையை வீசினதும் ஒரே ஆடல் பாடல்னு சந்தோஷமாக இருக்காங்க 2 ஜோடியும். 2 ஜோடிக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. ஒரு வழியாக சதி சிவனையே பார்த்துக்கிட்டு இருக்க சிவன் என்னன்னு கேட்க அதுக்கு சதி, நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்பு எனக்கு தெரியுது பிரபுவேன்னு சொல்ல அதுக்கு சிவன், நாம் 2 பேரும் உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றானவங்க, அதனால் உன்னோட அன்பு தான் என்னோட கண்ணில் பிரதிபலிக்குது தேவியேன்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே ஒரே புகழாரம் தான் போங்க. சரி வா சதி, நம்ம 2 பேரும் பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி பூலோகத்தை சுற்றி பார்க்க கூட்டிக்கிட்டு போகிறாரு நம்ம சிவன். 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக போகிற முதல் இடம் பூலோகம்தான். அந்த பூலோகத்தோட அழகை ரசிக்கிறாங்க நம்ம சதி. அப்போ அந்த நேரமாக பார்த்தா அங்கே ஒரு முனிவர் வர, அவர் யாருன்னு சதி சிவன்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒரு கோவக்கார முனிவர்னு சிவன் சொல்லிடுறாரு. சதிக்கு ஒரே டவுட்டு, முனிவர்னு தெரியும், அது என்ன கோவக்கார முனிவர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு, இதை நான் சொல்கிறத விட நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் அந்த முனிவர் மேலே பக்தியாக இருக்க ஒரு பெண் ஒரு மலர் மாலையை அந்த முனிவருக்கு பரிசளிக்கிறாங்க. அந்த கோவக்கார முனிவரோ அந்த மலர் மாலையை வாங்கிக்கிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த மலர் மாலையை வீணாக்க மனசு இல்லாமல் அந்த முனிவர் என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு தேவேந்திரனும் இந்திராணியும் வர்றாங்க. வந்த தேவேந்திரன்கிட்டையும் இந்திராணிக்கிட்டையும் அந்த மலர் மாலையை அன்பாக பரிசாக கொடுக்குறாரு நம்ம முனிவர் துர்வாசர். துர்வாசர் யாருன்னு தானே நீங்கள்லாம் நினைக்கிறீங்க? அந்த கோவக்கார முனிவரோட பேர் தான் துர்வாசர். சரி அது இருக்கட்டும், துர்வாசர் அந்த மலர் மாலையை இந்திராணிக்கும் தேவேந்திரனுக்கும் அன்பாக கொடுக்க, ஆனால் இந்திராணியோ இந்த மலர் மாலையை அலட்சியப்படுத்தி, நாமெல்லாம் தேவர்கள், நாம் சொர்க்கத்தில் இருக்கவங்க, நாம் இந்த மலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மலர் மாலையை காலில் போட்டு மிதித்து கசக்குறாங்க. அதை முனிவர் துர்வாசர் பார்த்துட்றாரு. பார்த்தவர் உடனே கோபமாக வந்து இந்திராணிக்கிட்ட, நான் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தானே இந்த மலர் மாலையை கொடுத்தேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்போவே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அதை வாங்கிட்டு போய் இப்படி அவமானப்படுத்தக்கூடாது, அதனால நான் உங்களை சபிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. தேவேந்திரனை பார்த்து, நீ சொர்க்கத்தின் தலைமை பதவியை விட்டு நீயும் உன் தேவர்களும் சொர்க்கத்திலிருந்து ஒரு நாள் விரட்டி அடிக்கப்படுவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு தேவேந்திரனுக்கு. ஆமாம்ல, அகங்காரத்தினால ஒருத்தர் அன்பாக கொடுத்த அன்பளிப்பை அவமானப்படுத்துறதுங்கிறது அவங்களோட அழிவு பாதைக்கு தான் இழுத்து செல்லுங்கிறது உண்மைதான் போல. சரி, தேவேந்திரனும் இந்திராணியும் உடனே பயத்தில் சொர்க்கலோகத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே சொர்க்கலோகத்தில் 2 பேரும் நடந்ததை நினச்சி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, அவையில் இருக்க மற்ற தேவர்கள்லாம் என்னாச்சுன்னு மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்குறாங்க. ஒரு வழியாக தேவேந்திரனும் இந்திராணியும் நடந்த எல்லாத்தையும் எல்லா தேவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க. உடனே அங்கே அவையில் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. முனிவர் விட்ட சாபம் கண்டிப்பாக நடக்குமே, என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்கும் போதே அரக்கர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சொர்க்கலோகத்தை முற்றுகையிடுறாங்க. ஒரு வழியாக தேவர்களையெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு சொர்க்கத்தை அரக்கர்களுக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் கைலாயத்தை காட்டுறாங்க. கைலையில் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சதி சிவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த பிரச்சனைக்கு எதுவும் தீர்வு இல்லையா பிரபு, நீங்கள் ஏன் அந்த முனிவரை தடுத்திருக்க கூடாதுன்னு கேட்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு,
ஒருவர் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், அதுதான் விதின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம சொர்க்கத்தை காட்டுறாங்க. சும்மாவே சொல்ல வேண்டாம், இப்போ அரக்கர்கள் ரொம்பவே சந்தோஷமாக சொர்க்கலோகத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவர்கள் ஓடி போனதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அரக்கர்கள். அப்படி சொர்க்கலோகத்துலேருந்து ஓடி போன தேவர்கள்லாம் பிரம்மரை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு நினைக்கும் போதே நாரதர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படி வந்த நாரதர் எல்லா தேவர்களையும் பிரம்மர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. அப்படி போன தேவர்கள்லாம் சேர்ந்து நடந்த எல்லாத்தையும் பிரம்மர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஒரு முனிவருக்கு இவ்வளோ கோபம் ஆகாது பிரம்மதேவரேன்னு சொல்ல, அதுக்கு பிரம்மர் சொல்கிறாரு, தேவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர் மகாவிஷ்ணு தான், அதனால அவர் தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லுவார்னு சொல்லி எல்லாரும் போய் மகாவிஷ்ணுவை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறாங்க. மகாவிஷ்ணுவே எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி எல்லா தேவர்களும் சேர்ந்து கெஞ்சுறாங்க. ஆனால் மகாவிஷ்ணு சொல்லிடுறாரு, எல்லாவற்றிற்கும் தீர்வுன்னு ஒன்று இருந்தால் அது நம்ம சிவனிடம் மட்டுமே தான். ஸோ எல்லாரும் போய் சிவனை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. நாரதரும் எல்லாமே அவரோட லீலை தான், வாங்க எல்லாரும் சிவனை பார்க்க போவோன்னு சொல்லி சிவனை பார்க்க போகிறாங்க. அப்படியே கைலையை காட்டுறாங்க. கைலையில் அமைதியாக சிவன் தியானத்தில் இருக்கார். நாரதர் போய் தேவர்களோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. உடனே நம்ம சிவன் நன்மை தீமையெல்லாம் அவரவர் நடந்து கொள்வதை பொறுத்தே, இதற்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருந்தால் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைவது தான்னு சொல்லிடுறாரு நம்ம சிவன். அதற்கு அரக்கர்களின் தலைவரான ராகுவை அமிர்தம் கடைய சம்மதிக்க வைக்கிறதுக்காக நாரதர் போய் சிவன்கிட்ட அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி வந்த ராகுக்கு ஒரு சந்தேகம் வர, அதுக்கு சிவன் என்ன தீர்வு சொல்கிறாருன்னா, அமிர்தம் கடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட இருக்க சொர்க்கலோகம் கையை விட்டு போயிருமேன்னு தானே நீ நினைக்கிற. ஆனால் சொர்க்கலோகம் எப்போ உங்கள் கையை விட்டு போகும்னா, நீங்கள் அறியாமையினாலேயோ இல்லை துரோகம் செய்கிறதுனாலையோ தான் உங்கள் கையை விட்டு போகும். அப்போ தேவர்களுக்கு பலன் அதிகரிச்சிரும்னு சொல்லிடுறாரு. அப்புறம் உன் மனசில் தோன்றது என்னன்னா, கடல்லேருந்து வர்ற பொருட்கள்லாம் எப்படி உங்களுக்கும் தேவர்களுக்கும் பங்கு கிடைக்கும் தானே நினைக்கிற. நீ கவலைப்படாத, அந்த பொருட்கள்லாம் தகுதியின் அடிப்படையில் தான் வழங்கப்படும். அப்படி தகுதி இல்லாமல் ஒரு பொருளை பெற்றாங்கன்னா அவங்க தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சிவன் சொல்ல, அரக்க மகாராஜா அமிர்தம் கடையிறதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு டவுட்டு. அது என்னன்னா, திருப்பார்கடலை கடையிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை மகாதேவரே, அதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்ல, சிவன் சொல்கிறாரு, பார்க்கடலை தன்னோட இருப்பிடமாக கொண்ட மகாவிஷ்ணுவே மேருமலையை ஆதாரமாக வச்சுக்குவார். பிறகு என்னோட வாசுகி நாகம் கயிறாக இருக்கும், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சீக்கிரமாக போய் உன்னோட அரக்கர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வா, அமிர்தம் கடையன்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கேருந்து புறப்பட்டு போன எல்லாரும், அதான் அரக்கர்களும் தேவர்களும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திருப்பார்கடலை கடைய ரெடி ஆகிட்டாங்க. உடனே நம்ம மகாவிஷ்ணு ஆமையாக மாறி மேருமலையை தம் மேலே ஏற்றிக்கிட்டு நிற்க, இந்த பக்கம் வாசுகி பாம்பு கயிறாக மாறியாச்சு. என்ன நடக்க போகுதோ, என்னவெல்லாம் அதுலேருந்து கிடைக்க போகுதோ தெரியலை, பார்ப்போம் வாங்க. என்னடா இன்னும் தேவருக்கும் அசுரருக்கும் சண்டை வரலையேன்னு பார்த்தா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்திரன் சொல்கிறாரு, அரக்கர்களே நீங்கள் வாசுகி பாம்பின் வாழை பிடிங்க, நாங்கள் தலையை பிடிக்கிறோன்னு சொல்ல, வாழை யார் பிடிச்சா என்ன, தலையை யார் பிடிச்சா என்ன, நமக்கு அதுலேருந்து வர்ற பொருள் தானே முக்கியம்னு தெரியலை உங்களுக்கு. அரக்கர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் தலையை பிடிப்போன்னு சொல்ல, அதுக்கு இந்திரன், நீங்கள் படைக்கிறதுல கடைசியாக வந்தவங்க, அதனால் நீங்கள் தான் வாழை பிடிக்கணும்னு சொல்லவும், நாரதர் உடனே இந்திரனோட காதில் என்னமோ சொல்ல, அதை பார்த்த அரக்கர் சொல்கிறாரு, நாரதா எதுவாக இருந்தாலும் எங்களுக்கும் சொல்லுன்னு சொல்லவும், நாரதர் சொல்கிறாரு, இல்லை அரக்கர்களே, வாசுகியின் வாயிலிருந்து வரும் விஷத்தை தேவர்களான உங்களால் தாங்க முடியாது, அதனால் நீங்களே வாழை பிடிங்கன்னு தான் சொன்னேன், நான் வேறு எதுவும் சொல்லலைன்னு சொல்லவும், அரக்கர்களுக்கு ஒரே சந்தோஷம். எங்களோட பலம் இப்போயாச்சும் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க, இங்கே தேவரோ நாரதரை பார்த்து, ஏன் நாரதரை இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் தலையை தான் பிடிப்போன்னு 2 பேரும் மல்லுக்கு நிற்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நாரதர் மாதிரி ஒருத்தர் தேவைங்கிறது.
இந்திரன்ட்ட நாரதர் சொல்கிறாரு, தேவர்களே, வாசுகியின் வாயிலிருந்து வரும் விஷம் ரொம்பவே ஆபத்தானது. அதிலேருந்து உங்களை காப்பாற்ற தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்ல, நீங்கள் வாழை பிடிங்கன்னு சொல்லி ஒரு வழியாக ஸ்டார்டிங் பிரச்சனைக்கு தீர்வு கட்டிட்டாரு நம்ம நாரதர். இப்போ அரக்கர்கள் வாசுகி பாம்போட தலையையும் தேவர்கள் வாழையும் பிடிச்சி திருப்பார்கடலில் கடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து என்னவெல்லாம் வந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சிவபக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.